வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை. மேலும் துல்லியத்துடன், மேலும் கூடுதல் தகவலுடன் உங்களுக்கு மழை எப்படி இருக்கும், உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 15 திங்கட்கிழமை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த அறிக்கைக்கு முன்பு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழை, நம்முடைய அறிக்கை எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்படுவது இல்லை. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை. 2 ஆண்டுகளுக்கு லானினா அமைப்பு தான். 2 ஆண்டுகளுக்கு வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். நினைவிருக்கும், வானிலை அறிக்கையை கேட்டவர்களுக்கு நினைவிருக்கும். அதே போல வலுவான நிகழ்வும் சிறு நிகழ்வும் வலுவான மனிதரும் வலுவான நிகழ்வும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கையில் தென்மேற்கு பருவமழை கோடை மழை எல்லாம் மிக சரியாக போய்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வட மாநிலங்களிலே மேகவெடிப்பு மழையாகவும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வடபுல் மாவட்டங்களுக்கெல்லாம் போதும் என்ற அளவில் மழையும் எரிச்சல் ஊட்டும் அளவிற்கு சில இடங்கள்லாம் மழை பெய்து கொண்டே இருக்கு. போதும் போதும் என்கின்ற அளவிற்கு பல மாவட்டங்களில் மழை பெய்து விட்டது. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை இல்லை, குறைவான மழையும் ஒதுக்கியும் பெய்து கொண்டிருக்கு. அந்த மழைப்பொழிவு எப்பொழுது என்று நாம் சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை 8ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடங்கும். இடிமழை பொழிவாக காற்று பகுதிக்கும் பொழியும் என்று சொன்னோம். அன்றைக்கு பொழிந்தது திண்டுக்கல், கரூர் எல்லாமே. மீண்டும் அது படிப்படியாக தீவிரமடையும். 2 நாட்கள் ஒரு இடைவெளி கொடுத்திருக்கும். கொடுத்தாலும் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் மழை இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னோம். சென்னையில் நேற்றைக்கு கூட 11 சென்டிமீட்டர் மழை, நேற்று முன்தினம் 11 சென்டிமீட்டர் மழை. அதுவும் பாரிஸ் கார்னரில் மாநகர பகுதிகளிலேயே மிக முக்கியமான இடத்திலேயே 11 சென்டிமீட்டர் மழை. ஆக இப்படிப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு ஒரு நாள் தான் இடைவெளின்னு சொல்லலாம். அதுவும் நனைக்கு மழை தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் கொடுத்தது. இன்றிலிருந்து மழைப்பொழிவு தீவிரம் என்று சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைய போகிறது மழை. நாளை 16ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை. இதில் தினசரி வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை. 17ஆம் தேதி 18ஆம் தேதி டெல்டாவிற்கும் கனமழை, மிக கனமழை. பல மாவட்டங்களுக்கு அதிக கனமழை காத்திருக்கிறது. 15-20 சென்டிமீட்டர் கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சில இடங்களிலே 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் கூட பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே அப்படியே இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையை பார்ப்போம். அது வரக்கூடிய அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழையை தொடர செய்ய போகிறது. கண்டிப்பாக வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய 5 நாட்கள் மழை மழை இடி மின்னல் மழை. பார்க்கும் பகுதி எல்லாமே ஒரே மின்னலாக வெட்டும். கிழக்கே திரும்பி மேற்கே திரும்பினாலும் கிழக்கே திரும்பினாலும் எங்கும் மின்னலாக காணப்படும். அருகிலே மின்னல் அது அருகிலே மழை பொழியும் பொழுது கட்டும் இடி முழக்கமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த இடி மின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும். சில நாட்கள் கனமழை பொழிவாக இருக்கும், பரவலான மழைப்பொழிவாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்க இருக்கிறது. அக்டோபர் 18 தொடங்குவதற்கு முன்பு வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வடகடலோரம் மற்றும் தெற்காந்திராவை ஒட்டிய பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை நிகழ்வு வந்து நல்லதொரு மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இதில் தெற்கு ஆந்திரா வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே போல நிகழ்வுகளை உருவாக்கும் இடத்துல வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பகுதியில் 30 டிகிரி செல்சியஸ், தென்சீன கடற்பகுதி 30 டிகிரி செல்சியஸ், ஒட்டுமொத்த வங்கக்கடலும் 29 டிகிரி செல்சியஸ், ஆங்காங்கே 30 இருக்கிறது. அரபிக்கடலும் 29 ஆகிவிட்டது. ஏற்கனவே 27 இருந்தது, 28 ஆகியது. ஓரிடங்களில் 29 ஆகி கொண்டிருக்கிறது. பரவலாக கேரள கடலோரம் மற்றும் குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் 28, 29 ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க வரக்கூடிய நாட்களில்
இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருந்தோம். உங்களுடைய மனசாட்சி சொல்லும். தினசரி அறிக்கையாக 6 மாதமாக ஒரு வாரத்திற்கு 2-3 முறையாவது வடகிழக்கு பருவமழை அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த மாற்றமும் செய்யாமல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அறிக்கையில் உங்கள் மாவட்டத்தை பற்றி சிறப்பாக கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதுதான் சிறப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா லானினா அமைப்பு. லானினா அமைப்புல நிகழ்வுகள் உருவானாலும் அந்த பகுதி வெப்பத்தை குறைக்காத அளவிற்கு, குறைத்தாலும் மீண்டும் வெப்பத்தை உயர்த்தும் அளவிற்கு பசிபிக் பெருங்கடல் நீரோட்டம் அமைந்திருக்கிறது. அதே போல வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதியை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது சோமாலியா பக்கத்திலிருந்து சுமத்ரா பக்கத்திற்கு வெப்பத்தை உயர்த்தி கொண்டு வங்கக்கடல் வெப்பத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவான நீரோட்டம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அரபிக்கடலோரமும் நீரோட்டம் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் வெப்பமும் உயரும் என்றும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கிறது. அது நடுநிலை ஐஓடி அளவிற்கு கொஞ்சம் வெப்பத்தை கேரள கடலோரம் உயர்த்தும். இருந்தாலும் நடுநிலையாக போய்விடாது, நெகட்டிவ் ஐஓடியாகத்தான் இருக்கும். இது கேரள கடலோரம் வெப்பத்தை உயர்த்துவதன் காரணமாக நிகழ்வு கரை கடந்து கேரள கடலோரத்திற்கு வந்து அங்கேயும் நீடித்திருந்து நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆண்டு அரபிக்கடலோட வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால், மன்னிக்கவும், வங்கக்கடலோட வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால், அதே போல இதைவிட கூடுதல் வெப்பம் தாய்லாந்து வளைகுடா, அதைவிட கூடுதல் வெப்பம் தென்சீன கடற்பகுதி, அதைவிட கூடுதல் வெப்பம் பசிபிக் பெருங்கடலோட பிலிப்பைன் சுற்றுவட்டார கடற்பகுதியெல்லாம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் உருவாக்கி ஆணித்தனமாக அழியாமல் உறுதியாக வரக்கூடிய நிகழ்வுகளை பசிபிக் பெருங்கடல் உருவாக்கி வழி அனுப்பி வைக்கும். அங்கிருந்து வரக்கூடிய வழித்தடம் எல்லாமே தீவிரமடைந்து நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக வந்து செயலிழந்தாலும் மீண்டும் வலுப்பெறக்கூடிய அளவிலும், அது சாதாரண நிகழ்வாக வந்தாலும் செயலிழந்து வந்தாலும் கூடுதல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் வகையில் வெறும் வங்கக்கடலிலே மட்டும் நிகழ்வு இருக்கும். பல நிகழ்வுகள் உருவானாதான் பெரிய பிரச்சனை. வரும் வழித்தடத்தில் தான் நிகழ்வு இருக்குமே தவிர நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பெரிய அளவில் நிகழ்வு இருந்து கொண்டு இந்த காற்றை அங்கே இருக்காமல் அங்கிருக்கும் காற்றை இங்கே அனுப்பும் அளவிற்குத்தான் அந்த வெப்ப நீராவியை கொடுக்கும் வகையில் தான் நிலநடுக்கோட்டு வெப்பம் இருக்கிறது. ஆகையினால வரக்கூடிய ஜனவரி வரைக்கும் நிகழ்வுகளுக்கு சாதகம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகும். தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடாக வழியாக வங்கக்கடலுக்கு வந்து முதலிலே ஆரம்ப நிலையிலே அக்டோபர் இறுதியில், அதாவது அக்டோபர் அந்த தீபாவளிக்கு பிறகு உள்ள நாட்களில் நிகழ்வு எல்லாம் ஆந்திர பிரதேசத்திற்கு செல்லும். தமிழ்நாட்டிற்கும் வளிமண்டல சுழற்சி அமைந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். முதல் கட்ட நிகழ்வு, அதாவது தீபாவளி ஒட்டிய வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிலே குழப்பமான வானிலையையும் தூறல் சாரல் வானிலையையும் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பகுதிகளுக்கு எல்லாமே நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆனால் தொடக்கத்திலே அக்டோபரிலே பாதிப்பில்லாத மழைப்பொழிவாக தீபாவளி பண்டிகைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்காமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத ஒரு மழைப்பொழிவை அக்டோபர் மாத தொடக்கத்தில், அதாவது வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் அக்டோபர் 18 31 வரை மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பர் பிறந்ததும் வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகமாகிவிடும். நவம்பர் முதல் மற்றும் 2வது வார நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி அமையும். நவம்பர் 2வது 3வது 4வது வார நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேச பகுதி, மத்திய தமிழ்நாடு வடகடலோரத்தை ஒட்டிய அதற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய உள்ள மாவட்டங்கள், இன்னும் சரியாக சொல்ல போனால் கடலூர், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கும் விழுப்புரம் மற்றும் அதன் பகுதிகளுக்கு அமையும். இப்படி அமையும் பொழுது இது வழிநடத்தக்கூடிய வழியே நகர்ந்து போகக்கூடிய வழித்தடம் எல்லாம் கர்நாடக பகுதி வரை போகும் என்பதனால உள்ளே இருக்கக்கூடிய வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை தரும். நவம்பர் மாத இறுதியில் அது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அதற்காக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை என்று சொல்லவில்லை. வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு அரபிக்கடல் குமரிக்கடல் காற்றை குவித்துக் கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் மோத செய்து அங்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஆக சீரான மழை, விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தென் மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கும். வட மாவட்டங்களில் நிகழ்வு இருக்கும் பொழுது அதிக மழையும் தொலைவில் இருக்கும்போது சாதாரண மழையும்
இடைவெளி கொடுத்து இடைவெளி நாட்கள் குறைவாக கொடுத்து மழைப்பொழிவு நாட்கள் கூடுதலாக கொடுத்து நிறைய மழைப்பொழிவு நிகழ்வுகளை கொடுத்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக நிகழ்வு எல்லாம் கரை கடந்து போகக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஏனென்றால் நிகழ்வு உருவாகும் இடம் தென்சீன கடற்பகுதிக்கு அப்பால் பசிபிக் பெருங்கடலிலிருந்து வரும். அங்கிருந்து வந்தாலே நிகழ்வுக்கு வலிமை தன்மை இருக்கும், கரை கடந்து போகும், செயலிழக்காமல் இருக்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை அதுக்கு இருக்கும். அதே போல சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மாத பகுதிகளில் உருவாகும். அதாவது சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவு வந்து அது டிசம்பர் மாதத்தில் மத்திய தமிழ்நாடு டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஆக ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது, டிசம்பர் இறுதியிலும் நிகழ்வு இருக்கிறது, ஜனவரி 26 வரை நிகழ்வு இருக்கிறது. இடையில டிசம்பரில் பனிப்பொழிவு வந்தாலும் ஜனவரியில் பனிப்பொழிவு வந்தாலும் நிகழ்வு வரும்பொழுது அந்த பனிப்பொழிவு மழைக்கு சாதகமாகிவிடும். பனிப்பொழிவு நாட்கள் ஓரிரு நாள் தான் இருக்கும், ஆனால் பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும். பனி வந்தால் மழை இருக்காது என்ற பேச்சு வேண்டவே வேண்டாம். பனி வந்தாலும் மழை இருக்கும், வரக்கூடிய பனி மழைப்பொழிவிற்கு கூடுதல் சாதகத்தை வழங்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம். ஆகவே ஒவ்வொரு நிகழ்வும், அதாவது உதாரணத்திற்கு டெல்டா வழியாக கடந்தால் அது நீலகிரி வரை போகும், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கடந்தால் அது கோயம்புத்தூர் வரை போகும், தூத்துக்குடி வழியாக கடந்தால் அதுவும் தேனி தாண்டி போகும், குமரி கடல் வழியாக கடந்தால் அது அனைத்துமே கேரளா தெற்கு கேரளா வழியாக போகும். ஆக நிகழ்வுகள் செயலிழந்து போகும். செயலிழந்து போனாலும் நிறைய மழைப்பொழிவை தந்து கொண்டு போகும். ஆகவே அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. இந்த ஆண்டு அதிகப்படியான நீராவி காற்றை கொண்டு வந்து கரையேற்றும் என்பதனால, அதை குளிர்விப்பதற்கு ஏற்ற குளிர்காற்றும் வரும் என்பதனால செட்டிங் நன்றாக செட் ஆகி நல்லதொரு மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஏரி குளங்களை நிரம்பும் வகையிலே மழை இருக்கும். பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது, அதிக மழையால் தான் பிரச்சனை இருக்கும். ஆகவே கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நிறைய மழைப்பொழிவை தரும். குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை தரும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை. பொதுவாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் நீலகிரி, இந்த கிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் எப்போதுமே குறைவாக கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. இந்த மாவட்டங்கள் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்திருக்கு. கிருஷ்ணகிரி எல்லாம் வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக பொழியும். கர்நாடகாவிற்கும் மைசூருக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் சில நிகழ்வு போய் மழைப்பொழிவை கொடுக்கும். ஏற்கனவே மேட்டூர் அணைகளை நிரப்பி வைத்திருக்கிறது, அது தொடர்ந்து நிரம்பியே இருக்கும் வகையில் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்க போகிற நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் தேவைப்படாது. அந்த அளவிற்கு இங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். மேட்டூர் அணை வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது நிரம்பியே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. இதன் காரணமாக அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதியே அதற்கு முன்பே கோடை மழை இருக்கிறது இந்த ஆண்டு போலவே. அதே போல முன்கூட்டியே மேட்டூர் அணை திறப்பதற்கு 2026 சாதகமாக இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தது 2 ஆண்டுகளுக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். பருவமழை எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்த ஆண்டு இந்த ஆண்டை விட சிறப்பாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். இப்ப நான் உங்க மாவட்டத்துக்கு சொல்லிட்டேன், அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு. உள் மாவட்டங்களுக்கு வேளாண்மைக்கு ஏற்ற மழை இருக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு தேவைக்கு அதிகமான மழை இருக்கும். அதுதான் இந்த ஆய்வறிக்கை. காற்று குறித்த அச்சம் வேண்டாம். காற்று ஒரு பெரிதாக இருக்காது, மழை தான் அதிகமாக இருக்கும். மழை தரும் நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இதற்காக ஒரு 5 நிமிடம் தினசரி செலவு செய்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.